கிரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது டே 5ஓட கண்டினியூஷன் தான். ஸோ நீங்கள் என்னோடய ட்ராவல் vlog பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த கோயம்புத்தூர் vlogகும் கூட. ஸோ ஒசூர்லேருந்து ஒரு பஸ்ஸில் நல்ல ஸ்லீப்பர் பஸ்ஸில் கிளம்பி கோயம்புத்தூர் வந்தோம். எல்லாமே என்னோடய சிஸ்டர்-இன்-லா தான் புக் பண்ணி கொடுத்தா. அவள் வந்து என்ன சொல்கிறது, எனக்கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு என்னோடய சிஸ்டர்-இன்-லாவை தெரியும். கிட்டத்தட்ட மோர் தென் 19-20 இயர்ஸ் வி நோ ஈச் அதர். பட் இப்போ அவளுக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருந்தவ ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ணாள். ஆனால் இப்போ வந்து அவளுக்கு வந்து ஒரு 10 வயசில் குழந்த இருக்குது. ஸோ நானும் என் பையனும் வந்து நல்லபடியாக கோயம்புத்தூர் வந்து லக்ஷ்மி மில்ஸ் கிட்ட இறங்கி அங்கேருந்து அவளோட சிஸ்டர்-இன்-லாவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்களை பிக் பண்ணா. ஏன்னா அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால அவள் ஃப்ரெண்டுமே எனக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்மளுடைய பார்ட்னரோட அம்மா அப்பாவும் அதே இம்பார்ட்டண்ட்டுன்னு நான் எப்போவுமே நினைக்கிறவ. ஸோ அவனோட 2 தாத்தா ஆச்சியையும் பார்க்கணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் ஊர் கன்னியாகுமரி என்னோடய ஹஸ்பண்டோட ஊர். ஸோ அது போயிட்டு வருதுன்னா இந்த 8 டேஸ்க்குள்ளே நம்ம எல்லாமே பண்ண முடியாது. ஸோ நல்ல வேலையாக என்னுடைய இன்லாஸ் வந்து என்னோடய சிஸ்டர்-இன்-லா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதை டேக் பண்ணி அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் போனோம். அப்படியே நாங்களும் கோயம்புத்தூரில் சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு. போயிட்டு நல்ல ஒரு ஏரியாவில் அவள் இருந்தா. என்னுடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து இஸ் ஹேவிங் டூயிங் அ வெரி குட் ஜாப் அட் கோயம்புத்தூர். அவர் பார்சன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு நஞ்சுண்டபுரமில் வெரி என்ன சொல்கிறது, ஒரு சேஃப் ஏரியான்னு நான் சொல்லுவேன். ஒரு காலனி மாதிரி. ஸோ என்னுடைய மம்மின்லா வந்து எங்களுக்காக நல்ல ஒரு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போன உடனே நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்-இன்-லா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து அவளால் ஒரு நாள் தான் லீவ் போட முடிஞ்சது. நம்ம ஊரில் இந்த லீவுன்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அது வந்து ரொம்ப பெர்மிஷனோடு தான் வந்து போடணும். ஸோ அவள் ஒரே ஒரு நாள் எங்களோட இருக்கிறதுக்காக போட்டிருந்தா. எனிவே நாங்கள் வந்து 1.5 days நாளுமே வந்து நல்ல வி ஹேட் அ குட் மெமரிஸ். என்னை பையனை கூட்டிகிட்டு, ஏன்னா அவளோட அண்ணன் பையன் கூட்டிகிட்டு நிறைய மாலுக்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு அவளோட 2 வீலரில் எக்கச்சக்கமாக கூட்டிகிட்டு சுற்றினா. ஐ வாண்டட் டெம் டு ஹேவ் தட் மெமரி. அதனால் தான் நான் கூட்டிகிட்டுமே போனேன். ஸோ அவளுக்கோட பொண்ணும் வந்து என்னோட நல்லா ஒட்டிட்டா. ஸோ பேசிட்டு நிறைய பேசினோம். ஸ்கூல் லைஃப்ஸு, எங்களோட அந்த காலேஜ் டைமு, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள லைஃப் எல்லாமே பேசி மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம். என்னோடய பிள்ளைங்களும் அவளோட பிள்ளையுமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். அவள் எப்படி சொல்கிறது, என்னோடய சிஸ்டர்லாம் வந்து ஷீஸ் ஒரு ஃபன். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, பீப்புள் வந்து என்டர்டெயினியும் அந்த மாதிரி ஃபன் கிவிங் பீப்புள், என்டர்டெய்னிங் பீப்புள். இவன் வந்து எங்களை வந்து எவ்வளோ அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வைக்கணும்னு அவளுக்கு தெரியும். என்னெல்லாம் வந்து நம்மளை வந்து சந்தோஷமாக வைக்கணும்னு. மோஸ்ட்லி வந்து வீடு தங்கலை, வெளியே தான் போனோம். நல்லா சாப்பிட்டோம். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போனால், மாலுக்கு கூட்டிகிட்டு போனால், ஷாப்பிங் பண்ணோம். நிறைய எனக்காக சூஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஆக்சசரிஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் நான் ஐ எம் நாட் கிரேட் அட் தட். அவரை கூட்டிகிட்டு போய் எனக்கு நிறைய ஆக்சசரிஸு க்ளாதிங் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் வந்து அவளோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா எனக்குமே தெரியும் அவங்களெல்லாம் மீட் பண்ணோம். அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, என்னோடய மதர்-இன்-லாவோட சிஸ்டர்லாம் வந்து எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ ஒரு கன்ஃபைன் டைமுக்குள்ளே நாங்கள் நிறைய திங்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து எவ்வளோ வெஸ்டர்னைஸ் நான் இருக்குன்றதுக்காக இந்த ப்ரூக்ஃபீல்ட் மால்னு ஒன்று கூட்டிகிட்டு போனால் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸும் அங்கே இருந்தது. ரீசனபிள் ப்ரைஸும் கூட. சில இது வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது வந்து ப்ரைஸ் கூடுதலாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் என் பையன் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம இந்த மாதிரி வெக்கேஷன் போகும்போது கன்வெர்ட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம எதுவுமே வாங்க முடியாது, செய்ய முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப்ஸ் ஸ்டைல்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் பற்றி எல்லாமே பேசிட்டு போனோம். என்னோடய ஃபாதர்-இன்-லாவையும் மதர்-இன்-லாவையும் கூட்டிகிட்டு
போனோம். ஆனால் பாதியே ஹாஃப் டே முடிஞ்சவங்கள ஆட்டோ எடுத்து அனுப்பிட்டோம். ஏன்னா அது அவளோட டெசிஷன். ஏன்னா அப்போ தான் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு. ஸோ நிறைய பேசி எடுத்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போயிட்டு இந்த ஒரு கேம் பிளேஸில் போயிட்டு நான் என்னோடய பையன் அவளோட பொண்ணு வந்து வி ஹேட் சம் ஃபன் அஸ் வெல். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா நான் சை டோல்டா எங்களை வந்து நிறைய பேர் பார்க்க வரேன்னு சொன்னதுனால. கோயம்புத்தூர் இஸ் அ வெரி பெஸ்ட்டு டெஸ்டினேஷன் நான் சொல்லுவேன். வெதருமே குட்டு. எனக்கு ஒரே ஒரு கோயம்புத்தூரில் என்ன பிரச்சனைனா நிறைய கொசு. எங்கே போனாலும் ஒரு கொசு. ஈவன் மால்ஸ்குள்ளேயும் கொசு. அது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி வந்து அதை கண்டிப்பாக கவனிக்கணும். மற்றபடி தண்ணி இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி பெஸ்ட்டு. ஃபுட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது கோவையை. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் ட்ரை பண்ணோம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறமும் நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு வ்ளாகு அதை பாருங்கள். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வந்தே பாரத் வ்ளாகு. நான் என்ஜாய் பண்ண ஒரு ட்ரெயின் ரைடை பற்றி நான் பேச போகிறேன். அகெயின் வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே சேஃப் எவ்ரிவன். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ஷார்ட் வெக்கேஷன்னாலும் கொஞ்சம் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அன்டில் வி மீட். பை ஃபார் நவ். லாட்ஸ் ஆஃப் லவ்.